இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயன விவசாயத்துக்கும் இப்போ இதனுடைய பாலை அதனுடைய இதை பாருங்க இந்த பருவத்துக்கு ஏனுங்க ஒரு இதில் 5 பிஞ்சு இருக்குங்க. 5 6 இருக்கு. அப்போ இயற்கைக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குதானே. பேரூட்டம் மட்டும் உணவை மட்டுமே வெந்ததை தின்னு விதி வந்தா சாகிறது இல்லை. நாம உயிரினத்தை விட மோசமா இருக்கோம், விலங்கினத்தை விட மோசமா இருக்கோம். விலங்கினம் எதையும் செத்ததை திங்கிறது இல்லை, உயிரோடு இருக்கிறது தான் பிடிச்சு சாப்பிடுது. இது வேப்பெண்ணெய் இருக்குல்ல, அதை விட இது புனிதமான எண்ணெய், இழுப்பை எண்ணெய். இழுப்பை எண்ணெய். இதை போய் கொட்டையை ஆட்டி எடுத்து ராகி வடை சுட்டு 3 அடசல், முதல் அடசல் எடுத்து பக்குவமாக வச்சிடலாம், நல்லா கருக விட்டு. ராகி வடை மட்டும் சரியான கசப்பாக இருக்கும். ஆனால் உடம்பு வலி எந்த வழியாக இருந்தாலும் இதை சாப்பிட்டோன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். ஒரு பழம் 50 ரூபாய்க்கு விற்கிறத விட 500 ரூபாயாக மாற்றிடலாம். எவ்வளோங்க? 500 ரூபாயை மாற்றிடலாம். இதை எடுத்து ஒரு அமுத கரைசல் இருக்குங்களே, சாணம் கோமியம் சக்கரை போட்டு வடிக்கிறோம்ல, அதுக்குள்ளே ஒரு 2 லிட்டர் ஊற்றினா போதும், ஈயம் ரெடி. தேனீனும் ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. அது காரணம் என்ன? நம்ம பண்ணுற 5 கொல்லி: பூச்சிக்கொல்லி, புழுக்கொல்லி, பேன் கொல்லி, களைக்கொல்லி, பூஞ்சன கொல்லி. இந்த 5மே கொல்லிகளை பயன்படுத்தி தான் தேனீனும் அழிஞ்சது. ஒரே கேள்வி கேட்டேன். முதல்லலாம் மஞ்சள் போட்டோம்னா 5 வேலை தான் செய்வோம். தண்ணி கட்டுவோம், களை எடுப்போம், பார் கோதுவோம், அறுவடை பண்ணுவோம், பின்சை நேர்த்தி நாளை அறுத்துட்டு அதை உலர வச்சு இது பண்ணி அதை ஸ்டோரேஜுக்கு கொண்டு போவோம். இவ்வளவு தான் வேலை இருந்தது. அப்போ ஒரு 10 வேலைக்குள்ளே முடிஞ்சுது. இப்போ 32 வேலை செஞ்சாலும் முடியல. அப்போ இதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற போது அவர் சொன்னார், இதுக்கு எல்லாமே ஒரே தீர்வு, நம்ம உங்கள் தாத்தா செஞ்ச வேலை தான். அவர் என்ன செஞ்சாரோ அதை செஞ்சீங்கன்னா இப்பவும் அந்த 7 வேலை கொண்டு வந்துடலாம் அப்படின்னாரு. தொடர்ச்சியாக ஒரு 3 வேலை NPK மட்டும் தலைமணி சாம்பல் போட்டிருந்தேன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 நுண்ணூட்டம் உள்ள சேர்த்த வேண்டியதாக இருக்குது. நம்ம சமுதாயமே அடிபட்டு போனதுக்கு காரணம் இப்போ விவசாயின்னு சொல்கிறதுக்கு யாரும் வெக்கப்படுறான். ஆமாம். இப்போ வெளியே சிட்டியில் போய் நான் விவசாயி அப்படிங்கிறக்கே வெக்கப்படுறான். என்ன காரணம் அப்படின்னா, விவசாயினா ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ளேயே வந்துருச்சு. சமுதாயம் கொடுக்கல. சமுதாயம் நீ விவசாயி, நீ பேக்வேர்டு அப்படின்னு ஒதுக்கலை. ஆனால் நாம் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, விவசாயம்னா ஒரு தாழ்த்தப்பட்ட தொழில். நீங்கள் எந்த தானியம் வச்சாலும் 10 நாள், இப்போ பௌர்ணமியில் புழுத்து போகணும், பூச்சி வந்துடணும். அமாவாசையில் காய் போட்டு வச்சிங்கன்னா அடுத்து பௌர்ணமியில் புழுத்தா தான், அதை பூச்சி வந்தால் தான் அது நல்ல உணவு. என்னுடைய பேருங்க சக்திவேலுங்க. அம்மா பேர் மயங்காத்தாள், அப்பா பேர் ராமசாமிங்க. நாங்கள் பாரம்பரியமாக விவசாய குடும்பங்க. நான் தெங்குமரடாவில் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அதுக்கு மேலே அங்கே ஸ்கூல் இல்லை. அப்புறமா சித்தி வீட்டில் தங்கி சேவூரில் ஒரு 6ஆம் வகுப்பு முடிச்சுங்க. அப்புறம் அதுக்கு மேலே எங்கள் பொருளாதாரம் முடியல. அப்புறம் மாடு மேய்க்கிறதுக்கு வந்துட்டுங்க. அப்புறம் அப்படியே கவலை ஓட்டுனுங்க. அப்புறம் அப்படியே உழவு ஓட்டுனேன். அப்படியே என்னுடைய இது அப்படி தான் வந்தது. நான் முதல்ல பார்த்தீங்கன்னா ரசாயன விவசாயத்தை தீவிரமாக பண்ணுங்க. தமிழ்நாடு யூனிவர்சிட்டி என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அது போக எக்ஸ்ட்ரா கூட நான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட செலவு முட்டுப்படி போட்டு கொஞ்சம் நல்லா விவசாயமெல்லாம் எடுத்துங்க. அப்போ நாங்கள் இங்கே பிரதான பயிர்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பண்ணுவோம், மிளகாய் அதிகமாக பண்ணுவோம். அதுபோக இந்த பருத்தி DCH 32 அப்படிங்கிறத தனலட்சுமின்னு சொல்லுவாங்க, இந்த நீண்ட இலை பருத்தி. அது அதிகமாக போடுவோம், ஒரு 5 ஏக்கர் போடுவோம் வருஷம். அப்போ என்னுடைய பள்ளிக்காலம் பார்த்திங்கன்னா 77 78ங்க. அதிலிருந்து ஒரு 10 வருஷம் எனக்கான ஒரு பருவம் இல்லை. அதாவது நான் 12 வயசில் வந்துட்டேன். இப்போ 12லேருந்து 22 வரைக்கும் அவ்வளவுக்கு பெரிய இது இருக்காது. 22க்கு மேலே நான் டைரி நோட் 84லேருந்து டைரி நோட் பண்ணுவேங்க. நான் தினம் என்ன வேலை செய்கிறேன், எப்படி செய்கிறேன், இது செய்கிறது. அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நான் செலவு செஞ்ச நன்மையான நாள், தீமையான நாள், விலகப்பட வேண்டிய நாள். விளக்கப்பட வேண்டியதுன்னா அன்றைக்கி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும், அதனால் விளக்கப்பட வேண்டிய நாள். இப்படி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 20 நாள் விளக்கப்பட வேண்டிய நாள் வரும். அப்போ டைரியில் மொத்தமாக அந்த 365 நாளை போட்டு அதில் நான் மொத்தமாக சேமித்து பார்க்குற போது 200 நாள் தான் பயனுள்ள நாள். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இதில் ஏதோ ஒரு தக்குமுக்கு தாளம் இருக்குது. நம்ம சுயசரிதையவே பார்க்குற போது இந்த ஒரு வருஷத்துலேயே நம்மளுக்கு 200 நாள் தான் பயனுள்ள நாளாக இருக்குது. அப்போ இந்த 165 நாள் வேஸ்ட்டாக போகுதில்லை அப்படிங்கிற போது அது பிரயோஜனப்படாத நாளாக இருக்குது. பிரயோஜனப்படாதுன்னா எனக்கும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ஊருக்கும் பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. அது இப்படி நாள் போகிறது எனக்கு தெரிஞ்சுது. அப்போ அதிலிருந்து டைரியை துல்லியமாக எழுத ஆரம்பித்தேன். அதாவது மணிக்கணக்கு, அவர்ஸ். இப்போது இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இது வேலை செஞ்சேன், இந்த வருஷம் வேஸ்ட்டு, இந்த வருஷம் இது அப்படின்ட்டு போட்டு அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேஸ்ட் அப்படின்ட்டு எழுதிட்டு வந்தேன். அப்போ பார்க்குற போது தான் தெரியுது, நம்மளை தெரியாமையே நிறைய இடத்துல நம்மளுடைய உழைப்பு இது எல்லாமே திருடப்படுது. 300 நாளாவது பயனுள்ள நாளாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நான் செயல் திட்டங்களை போட்டேன். அப்போ நான் இயற்கை விவசாயம், எங்கள் அப்பா 3 குழந்தைங்க, நான் தான் பெரியவன், 2 பேர் பழனிசாமி சுப்பிரமணியன் இருக்காங்க. இப்போ அவங்களும் விவசாயம் தான், நாங்கள் விவசாய குடும்பம் தான். அன்றைக்கி இங்கே எல்லாம் ஸ்கூல் கிடையாதுங்க, தாளவாடி தான் போகணும், 16 கிலோமீட்டர் போகணும். அன்றைக்கி மாட்டு வண்டி தவிர சைக்கிள் போகிற அளவுக்கு ரோடு இல்லை, மெட்டல் ரோடும் கூட கிடையாது. பள்ளம் வந்துடுதுன்னா மழை வந்துடுதுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நான் அங்கேருந்து 78ல் சைக்கிளில் ஒரு நாள் அனுப்புனாங்க மேலே, போயிட்டு வர முடியுமா தாளவாடி ஸ்கூல்ன்ட்டு, சாத்தியமே இல்லாமல் போச்சு. அப்புறம் அதோடு நின்றுட்டுங்க.
அப்போல்லாம் கவலை தாங்க, மோட்டர் கிடையாது, இன்ஜினே கிடையாது. 83 தான் நாங்கள் ஆயில் இன்ஜின் வாங்குறோம். அப்போ தான் விவசாயத்தை ஓரளவுக்கு துரிதப்படுத்தும். இல்லைன்னா கவலை ஓட்டுறது தான், பறி ஓட்டுறது, அது மேலே கைத்து மேலே உட்காந்துட்டு ஓட்டுறது. எனக்கு நல்லா கவலையெல்லாம் ஓட்ட தெரியும், நல்லா பண்ணிட்டு இருந்தேங்க. மாட்டு வண்டி ஓட்டுவேன், குப்பை அள்ளிட்டு வர்றது, அந்த சின்ன வயசுலேயே அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 வருஷம், நான் 25லேருந்து ஒரு 45 வரைக்கும் இயற்கை விவசாயம் வந்து எனக்கு தெரியாது. ரசாயன விவசாயத்தில் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி என்ன சொல்லுதோ அதை நான் ஃபாலோ பண்ணி விவசாயம் பண்ணுங்க. ஓரளவுக்கு நல்லா வந்தது, தப்பில்லை. ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன பயிர் பண்ணாலும் யூரியா போட்டோடனே கருப்பாக வரும், அப்புறமா கொஞ்சம் இதாகும், அப்புறமா டைஅமோனியம் பாஸ்பேட் போடுறது, பொட்டாஸ் போடுறது, இப்படி NPK மட்டும் போட்டிருந்தோம். அப்புறம் கந்தகச்சத்து உள்ள பொருளுக்கு அமோனியம் சல்பேட் உள்ள சேர்த்தணும். அப்புறம் முடியல, அந்த பயிர் அந்த இதுக்கு வரல. பருத்தியெல்லாம் காய் பிடிக்கும், நிறைய பூ பிஞ்சு நிறைய பிடிக்கும், காய் வெடிக்காது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கு நுண்ணூட்டம், துத்தநாகம், அது இது போரான் இதெல்லாம் தெளிச்சு நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் போய் கேட்குறது. அப்போ அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அப்போல்லாம் நுண்ணூட்டமே அறிமுகம் இல்லாத டைம் அந்த காலத்தில். அப்போ நான் தமிழ்நாடு யூனிவர்சிட்டிக்கு நேரடியாக போய் இதெல்லாம் பழக்கம் இருக்குது, போயிட்டு வந்து கேட்டு இது பண்ணுவோம். அப்போ என்னாச்சுன்னா இது எல்லாம் பண்ணுறப்போ தொடர்ச்சியாக ஒரு 3 வேளை NPK மட்டும் தலைமணி சாம்பல் போட்டிருந்தேன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 நுண்ணூட்டம் உள்ள சேர்த்த வேண்டியதாக இருக்குது. அது போக அதுக்கான ஒரு உழைப்பு இது எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. அப்போ ஒரு பயிர் பண்ணுறதுக்கு இத்தனை தேவையா? அப்போ பார்க்குற போது ஒரு மஞ்சள் சாகுபடினா 32 வேலைகள் செஞ்சாகணும். நல்லா கவனிங்க, 32 வேலைங்கிறது நீர்ப்பாய்ச்சல் ஒன்று தான். அதாவது நீங்கள் 30 முறை ஒரு வருஷத்துக்கு பாய்ச்சிங்கன்னா அது கணக்கு இல்லை, நான் சொல்கிறது 10 மாதத்தில். இந்த தண்ணி பாய்ச்சல்ங்கிறது ஒரே வேலை தான். இப்படி பார்த்தாலே 32 வேலை வருது. அப்போ விவசாயிக்கு எங்கேயோ ஒரு பக்கம் லோட் ஆகுது, இது வந்து தேவையில்லாதா தெரியுது. இதுக்கு மாற்று என்ன அப்படிங்கிறதான் என்னுடைய இது. அப்போ என்னாச்சுங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், VV கிளப்னு ஒரு கிளப் ஏற்படுத்தியிருந்தோம். அது வந்து ரசாயனங்களை வாங்குறதுக்காக, அதாவது பூச்சிக்கொல்லி மானாக்ரோட்டா பசா அது வாங்குறதுக்குன்னா இங்கே பணக்கல்லியில் சொசைட்டியில் செகண்ட் சாட்டர்டே லீவாக இருக்கும். அன்னைக்கு நாங்கள் எங்கள் உழவர் குழுவில் VV கிளப்பை வச்சுக்குவோம். அப்போ என்னென்னா துணை செயலாளராக இருக்கேன் அந்த குழுவில். அப்போ என்ன பண்ணுவோம்னா நாங்கள் இப்போ ஒரு யூரியா வேணும் அப்படின்னா டன் கணக்கில், அதாவது லோடு கணக்கில் அப்படியே எடுத்துறது, விவசாயிகளுக்கு அப்படியே ஷேர் பண்ணிக்கிறது. சொசைட்டியில் கொண்டு வந்து இறக்குவாங்க, நாங்கள் அப்படி எடுத்துக்கிறது. அதே மாதிரி மானாக்ரோட்டா பெஸ்பேக்கா இப்படி ஒவ்வொரு என்ன வேணுமோ அதை நாங்கள் அப்படி எடுத்துக்குவோம். இப்படி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. அப்போ என்னாச்சுன்னா பச்சை பண்ணிட்டு KVK, நம்ம ஈரோடு மாவட்டத்துடைய KVK வந்து இங்கே தலைமலையில் தான் இயங்குதுங்க, பக்கம் தான், ஒரு 19 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டரில் வரும். இப்போ இப்படி வளைச்சி போச்சுன்னா ஒரு 40 கிலோமீட்டர். அந்த KVKலேருந்து ஒரு அக்ரி வந்திருந்தார் பச்சை பண்ணிட்டு, இப்போவும் அங்கே இருக்கார். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கூட்டத்துக்கு வர்றாரு. நாங்கள் எப்படி கூப்பிடுவோம்னா ஒரு நாளைக்கு தமிழ்நாடு யூனிவர்சிட்டியிலிருந்து உர மேலாண்மை அவரை கூப்பிடுவோம் இந்த செகண்ட் சாட்டர்டே. அடுத்த மாதம் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது தண்ணி எப்படி கையாளுறது, சிக்கனமாக எப்படி இது பண்ணலாம், தெளிப்பு நீரா நுண்ணுயிர் பாசனமா இல்லை இதா அப்படிங்கிற மாதிரி அவரை கூப்பிடுவோம். இன்னொரு இது வந்து கலை மேம்பாட்டு திட்டம், கலைகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது மாதிரி மண்ணியல், இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு பேச சொல்லி நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்குவோம். அப்படி பார்க்குற போது KVKலேருந்து நம்ம KVKங்கிறதுனால அவர் வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் ஒரே கேள்வி கேட்டேன், முதல்லலாம் மஞ்சள் போட்டோம்னா 5 வேலை தான் செய்வோம். தண்ணி கட்டுவோம், களை எடுப்போம், பார் கோதுவோம், அறுவடை பண்ணுவோம், பின்சை நேர்த்தி, அதாவது என்ன பின்சை நேர்த்தின்னு என்னங்க, தாளை அறுத்துட்டு அதை உலர வச்சு இது பண்ணி அதை ஸ்டோரேஜுக்கு கொண்டு போவோம். இவ்வளவு தான் வேலை இருந்தது. அப்போ வந்து ஒரு 10 வேலைக்குள்ளே முடிஞ்சுது. இப்போ 32 வேலை செஞ்சாலும் முடியல. அப்போ இதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற போது அவர் சொன்னார், இதுக்கு எல்லாமே ஒரே தீர்வு, நம்ம உங்கள் தாத்தா செஞ்ச வேலை தான். உங்கள் தாத்தா அப்பா என்ன சொல்கிறோம்ல, நம்ம தாத்தா அப்பாவுக்கு அப்பா அவர் என்ன செஞ்சாரோ அதை செஞ்சீங்கன்னா இப்போவும் அந்த 7 வேலைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னாரு. அப்போ நான் யோசித்தேன், எப்படிங்க முடியும், இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் எப்படி முடியும் அப்படின்னு. அப்படின்னா அது இயற்கை விவசாயம் தாங்க அதுக்கு மாற்று வழி. அதாவது மாற்று வழி கிடையாது, பழைய வழி. நீங்கள் பழைய ரூட் ஏதோ அந்த ரூட்டுக்கு போனீங்கன்னா தான் ஆகும். நீங்கள் புது ரூட்டாக போய் இப்போ கிளைகளையாக போய் தான் இப்போ சிக்கலாக போச்சு, அதனால் நீங்கள் பழைய இடத்துக்கே போகணும் அப்படின்னாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா வயது நீ இறங்காது, வயது எனக்கு இருக்கிற வயது 40லேருந்து கீழே இறங்குமா, இறங்காது. அனுபவம் ஷேர் பண்ணணும்னா அப்போ அதுக்கு தகுந்தது வேணும். இங்கே பார்த்தா எல்லாருமே ரசாயன விவசாயமாக போச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் கேட்டதுக்கு, நான் வேணால் சத்தியிலிருந்து ஒரு 4-5 விவசாயிகளை கூட்டிகிட்டு வர்றேன் அடுத்த மாதம், ஏன்னா மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு தானே மீட்டிங்கு, அடுத்த மாதம் கூட்டிகிட்டு வர்றேன், அவங்க பேசுவாங்க, நீங்கள் கேளுங்க, அப்போது பாரம்பரிய விவசாயி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம், அதிலிருந்து நீங்கள் இது பண்ணாங்க. ஓகே அப்படின்ட்டு அப்புறம் அடுத்த மாதம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ கூட்டிகிட்டு வரும்போது சுந்தரராமையர் வர்றாரு, கோம்பலம் ரவி வர்றாரு, அப்புறம் மோகன்ட்டு ஒருத்தர் வர்றாரு இயற்கை விவசாயத்துக்கு. இப்படி ஒரு 4-5 விவசாயிகள் வர்றாங்க, அவங்க பேசுகிறாங்க. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் இது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் வருதே தவிர அதை ஃபாலோ பண்ணலாங்கிற மாதிரி இல்லை. அப்போ நான் கரும்பு தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன், கரும்பு, மிளகாய், வாழை, அப்போ மஞ்சள், இந்த 4 பயிர் இருக்குது. அப்போது பருத்தியை ஏன் விட்டுட்டோம் அப்படின்னா காயை வெடிக்கிறது இல்லை. அப்போ அதுக்கான தீர்வு தெரியணும் இல்லை. அப்போ பருத்தி கட்டுப்படி இல்லைங்க, அதாவது 15 குண்டால் எடுத்துகிட்டு இருந்த பருத்தி 5 குண்டாலுமே ஆகிறதில்லை, அதுவும் தரமாகவும் இல்லை.
அப்போ இது சரியில்லை, மார்க்கெட்டுக்கே ஃபஸ்ட்டாக கொண்டு போனவங்க லாஸ்ட்டுக்கு போகிறதுங்கிறது ஒரு அவமரியாதையாக தெரியுது இல்லையா, வேண்டாம் அப்படின்னு அந்த கிராப் விட்டோம். அப்போ என்னாச்சு, அவரை கூப்பிட்டு வந்து பேசி இது பண்ண பின்னாடி அடுத்த மாதம் நாங்கள் சொன்னோம், இல்லைங்க நாங்கள் பேசினா மட்டும் பிரயோஜனம் இல்லை, கண்ணில் பார்க்கறது காதில் கேட்குறத வச்சுமே பண்ண முடியாது, நாங்கள் வந்து உணர்வுபூர்வமாக பார்க்கணும் அப்படின்னதுக்கு சரிங்க நான் ஒரு 2 நாளில் ஏற்பாடு பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் உங்களுக்கு வர்றேன், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. சரி எத்தனை பேர் இயற்கை விவசாயத்தை பார்க்குறக்கு கை தூக்குங்க, வர்றவங்கள நான் சுற்றுலா மாதிரி கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் தோட்டத்துக்கு அப்படின்னாங்க. 5 பேர் மட்டும் 7 பேர் கை தூக்கணுங்க. எதுக்கு தூக்கணும், இந்த இயற்கை விவசாயத்தை பார்க்குறக்காக. 70 பேர் இருந்ததில் 10ல் 1 ஆயிடுச்சு அப்போவே. அப்போ ஓகே இந்த 7 பேர் ரெடி பண்ணி சரி அப்படின்ட்டு ஒரு ஜீப் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் கேவிக்கே ஜீப் எடுத்துகிட்டு வந்துட்டார். அடுத்த வாரம் இந்த கிழமை சொன்னார். அந்த செகண்ட் சாட்டர்டே அடுத்த சாட்டர்டே சொல்கிறாருங்க வர்றதுக்கு. வர்றபோது புறப்படுற போது 5 பேர் தான் புறப்படுறோம். 7 பேர் 5 பேர் ஆகிட்டோம். 5 பேர் ஆகிட்டோம். ஒருத்தர் என்னட்டாரு, எங்கள் பையன் காலேஜுக்கு போகிறானுங்க, ஃபீஸ் கட்ட போகணும், ஏதோ இதுன்னு கோயம்புத்தூர் போயிட்டுங்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து உடம்புக்கு சரியில்லை, நான் கீழே இருக்கேன்ட்டார். அப்போ 5 பேர் ஆகிடுச்சு. இதுதான் இயற்கை விவசாயத்துக்கான சூழல் அன்னைக்கு. அப்போ சரி இந்த 5 பேரும் போனோம். போயிட்டு ஒரு 5-6 பண்ணை காட்டினாங்க. ரொம்ப தெளிவாக இருந்தது. பண்ணை சுந்தரமயிர் பண்ணை பார்த்தீங்கன்னா கரும்பு. நான் என்ன கரும்பு தானே பண்ணியிருக்கேன், ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறேன். அதாவது அனுபவபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக கவனிக்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ஒரு பார் விட்டு தான் ஒரு பார் தண்ணி கட்டுவோங்க, ஒரு பாரில் சோகையெல்லாம் போட்டுருவோம், அடுத்து வந்து ஜீவாமிர்தம் அமுத கரைசலை தண்ணியில் விட்டுருவோம், பஞ்சகவியை இதெல்லாம் தெளிச்சிடுவோம், இப்படி சோகை அதே மக்கிடும், இப்படின்னு சொல்கிறார். உரிக்கிற சோகையும் அந்த சோகில் போட்டுருவோம், ஒன்று காற்றோட்டத்துக்கு ஒன்று இது. அப்போ தான் உயிர் சூழலை பற்றி சொல்கிறார். காற்றும் வேணும், தண்ணியும் வேணும், பயிருக்கு உணவும் வேணும், இந்த 3 வேணும். அதில் முக முக்கியமானது காற்று. யாருமே காற்றை பற்றி யூனிவர்சிட்டி பேசுறதில்லை, காற்றை பற்றி இது வரைக்கும் பேசலை. அதாவது நீர் தேங்கி நின்னா பயிர் ஏங்கி நிற்கணும் பழமொழியே இருக்குது. ஆனால் தண்ணி பற்றி பேசலை, உரத்தை பற்றி பேசுகிறாங்க, இதை பற்றி தான் பேசுகிறாங்க இப்பவுமே. அப்போ என்னாச்சு, அப்போ அது சொன்னார். அப்போ ஓகே இது எனக்கு ரொம்ப நல்ல கான்செப்ட் அப்படின்னு ஓகே ஆச்சு. அடுத்த தோட்டத்துக்கு போனோம், சனப்பு நல்லா வளர்ந்து நிற்கிது, இதை மடக்கி உழுதுட்டா நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆகிக்கும் அப்படின்னு செடி பிடிங்கி காம்ப்ளெக்ஸ் மாதிரியே உருண்டையாக இருக்குது, வேர் முடிச்சுக்கள் இருக்குது, இது பூராமே சத்துக்கள் தான், நைட்ரஜன் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணோம், காற்றுலேருந்து எடுத்து இது பண்ணுது. அப்படி நம்ம படிச்சிருக்கோம் புத்தகத்தில், இருந்தாலும் அதான் நேரடியாக பார்க்குறதுங்கிறது. அப்போது அது ஒரு புரிதல் வந்தது. அடுத்து போன மண்புழு ரவி அவர் சொன்னார், மண்புழுவை எப்படி வளர்க்குறது, இது எப்படி பூமிக்குள்ளே இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது, இது மண்புழு வந்து எங்கிட்ட தேடி வர வேண்டியதில்லை. அதுக்கு ரொம்ப சுருக்கமாக அவங்க சொன்னார். அதாவது வந்து ஒரு சாணத்தை மட்டும் எடுத்து, சாணத்தில் இப்போ ஒரு 2 கிலோ சாணம் இருக்குன்னா 1/2 கிலோ 4ல் 1 பங்கு நாட்டு சர்க்கரை கலந்து, விஷம் இல்லாத நாட்டு சர்க்கரைனா புரிஞ்சுங்க, பனங்கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை, அதை கலந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஈரம் இருக்கிற இடத்துல வாழை மரம் மற்ற மரங்கள் இருக்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா மண்புழு பூரா அதில் உள்ள ஊடுருவிடும். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தொட்டிகள் இதில் வளர்த்துக்கலாம். அதுக்காக வெளியே இருக்கிற புழுவுக்கு போயிடாதீங்க. வெளியே இருக்கிற புழுவுக்கு போனீங்கன்னா நீங்கள் அடிமைப்பட்டு போவீங்க. வெளிநாட்டு புழு கொண்டு வந்து விட்டுருவாங்க, அது சாப்பிடுமே தவிர சத்துக்கள் சேராது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பின்னாடி அனுபவங்கள்லாம் கிடைச்சிது. அப்போ அவர் எப்படி மண்புழுவை வளர்க்குறது இதெல்லாம் சொன்னார். ஓ இதுவும் ஒரு நல்ல திட்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்து இன்னொரு இடத்துக்கு போனோம். அவர் வந்து இந்த சாண எரிவாயு இருக்குது பார்த்தீங்களா, சாண எரிவாயு கலனில் எப்படி அதைய இது பண்ணி எப்படி அனுப்புறது, பயோகேஸும் எடுத்துக்கலாம், அடுத்து இது எப்படி தோட்டத்துக்கு ஒரு டெக்னாலஜி சொன்னார். இப்படி 4-5 தோட்டங்களை பார்த்து வந்தோம். வர்றபோது கேவிகே பச்சையப்பன் கேட்குறாரு, அக்ரி இங்கே வந்து இறக்கி விட்றதுக்கு முன்னாடி தாளவாடி வந்து ஒரு டீ டைம் சாப்பிட்டுட்டு அவர் கேட்குறாரு, இதில் உங்களுக்கு புரிந்தது எவ்வளவு பேருக்கு, எந்த அளவுக்கு இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு ரெடி ஆகுறீங்களாங்கிற போது நாங்கள் 2 பேர் தான் கை தூக்கணுங்க. நானும் ஈஸ்வரன், அதாவது செயலாளரும் துணை செயலாளர் 2 பேர் மட்டும் தான் கை தூக்கணும். தலைவரும் கூட நெவர்ன்ட்டார், எங்களால் இன்னைக்கு சூழ்நிலையில முடியாதுன்ட்டார். அப்போ இப்படி தான் ஆரம்பிச்சதுங்க இயற்கை விவசாயம். அப்போ என்னுடைய தேடல் வந்து 96ல் ஆரம்பிக்குது. 96லேருந்து அப்புறம் தொடர்ச்சியாக நாங்கள் லைனாக வந்துட்டே இருக்கோம். இயற்கைக்கு ஆளுமை அதிகம். ஆளுமைன்னா என்ன, வாழ்நாள் திறன் அதிகம். செயற்கைக்கு அந்த ரசாயனம் உள்ளே இருக்கிறதுனால அது ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி சீக்கிரமாக பொருளை அழிச்சிடும். இது நான் கற்றுட்டது. அவர் பூச்சியல் துறை பேராசிரியர் வந்திருந்தார். அவர் வந்து பார்த்துட்டு ஒரு சதுரடியில் வெட்டி பார்த்தா எவ்வளோ மண்புழு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கணக்கு எடுத்தார். 3 மண்புழு இருக்கணுமாமா, 3 லட்சம் புழு ஒரு ஏக்கரில் இருக்கணும். என்னுடைய 30 புழு இருக்குங்க ஒரு சதுரடியில். அவர் சொல்லிட்டார், இதோ நீ பொக்கிஷமுங்க, உங்களுக்கு நீ இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும், நீங்கள் இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ப்ரொஃபஸர் அழகாக சொல்லிட்டு போனார். இன்னொரு விஷயம், இது வந்து புலிகள் சரணாலயம் ஆயிடுச்சு எங்கள் காடு. அப்போது டைகர் அண்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆனதுனால பயிர்களை விரும்பி சாப்பிட்ற, அதாவது உணவுக்காக தேடி வருது இல்லைங்களா வனவிலங்குகள். இப்போ வனவிலங்குகள் விரும்பாத பயிரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் கரும்பை யானை விரும்பி வரும். அப்போ அதை ஏன் நாமளாம் தேடி வழியாக நாம் ஏன் தொந்தரவு கொடுக்கணுங்கிறதுக்காக கரும்பை வெட்டி இப்போ மஞ்சள், தென்னை, அடுத்து தென்னைக்குள்ளே தான் ஊடுபயிர் மஞ்சள் பண்ணுறேங்க. அடுத்து காய்கறி, முட்டைக்கோசு, கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போ சமீபமாக இப்போ பண்ணுறது வந்து நான் மெயினாக மஞ்சள் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த 100 நாள் ஸ்கீமில் எல்லா ஆளுமே அங்கேயே போய் உட்காந்துக்கிறாங்க.
ரோட்லேயும் குளத்துலையும் உட்காந்துக்கிறாங்க. இப்போது ஆளுங்க வர்றது இல்லைங்க. 500 ரூபா கொடுத்தாலும் ஆள் வர்றதில்லை. குத்தகைக்கு தான் விட வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு லேடிஸுக்கு ஜென்ஸு ரேட் கொடுத்தா தான் கடைக்கு வர்றாங்க. இப்போ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம ஏன் அதிகமாக ஓவர் ரிஸ்க்குங்கிறதுனால காய்கறி பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிட்டுங்க. பாருங்க, இது ஒரே முறை செஞ்சிங்கன்னா போதும், வாழ்நாளைக்கு போதும். இஎம்ஐ வாங்க வேண்டியது என்னென்னுங்க? இஎம்ஐ வாங்க வேண்டாம், வாங்க வேண்டாம். அதுக்கு சர்க்கரை போட்டு கலக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். பழங்களை மட்டும் போட்டால் சர்க்கரை அதுலேயே வந்துருதுங்க. பழங்கிறதே சக்கரை தான், குளுக்கோஸ் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மனம் எப்படி மனம் எப்படி இருக்கு, இதை வந்து நீங்கள் கையில் நனைச்சிட்டிங்கன்னா 3 நாள் சோப் போட்டு கழுவினாலும் போகாது. அந்த மனம் அப்படியே தான் இருக்கும். அதுதான் இதில் இருக்கிற இது. இங்கே பாருங்க, ஈயம் இல்லாமல் இந்த பலாப்பழத்தை போட்டேன். இதை எடுத்து உள்ளே போடுறதுக்கு டைம் இல்லை. இங்கே பாருங்க, இது எப்படி கெட்டு புழுத்து இருக்குதுன்னு பாருங்க. பலாப்பழத்தையே சிரிச்சு போடுச்சு புழு. இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்போ பழத்தையே தான் இங்கேயும் போட்டது, ஆனால் மூடி வச்சுட்டோம், அப்படியே புழுத்து போச்சு. இதுக்கு ஈயம் இல்லை. இதுதான் விஷயம். ஈயம்ங்கிறது ஒரு பாக்டீரியா, இது நன்மை செய்யும் பாக்டீரியா. இப்போ பாருங்க, பப்பாளி பழம் இருக்கு பாருங்க. நீங்கள் இதை ஒன்றும் பயக்க வேண்டாம். இங்கே பாருங்க, இந்த பழம் எத்தனை நாளாச்சுங்க, ஆனா கெடாம அப்படியே இருக்குதுங்க. அப்படியே இருந்து நீ உள்ள போயிருங்க. ஆமா, உள்ள போய் இதாயிரும். இப்ப பாருங்க, இந்த பழம் இருக்குல்ல, டீங்க கெட்டிருக்காது, அப்படியே தான் இருக்கும். இதே நீங்க வெளியே போட்டீங்கன்னா அடுத்த நாள் கெட்டு போகும். நானும் முயற்சி பண்ணுங்க. அந்த பழத்துக்குள்ள வந்து கொஞ்சம் அந்த டேமேஜ் ஆகாத பழங்கள் எல்லாமே உள்ள போட்டோம்னா 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் அந்த உருவத்துல அது அப்படியே இருக்கு. இப்ப இந்த பழத்தை நீங்க 10 நாள் கழிச்சு வந்து எடுத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. எல்லாமே பண்ணலாம். நீங்க ஒரே விஷயம் தண்ணி சார். இப்ப பாருங்க, இப்ப இந்த கையை கழுவிற மனம் பாருங்க, என்ன போடும். இதே பாருங்க, அங்க பழத்து கிடக்குது பாருங்க, கெட்டு போகும். குமுகுமுன்னு மணக்குங்க. மனம் பாருங்க. இங்க பாருங்க, பெட்ரோலே தான். இங்க பாருங்க, பெட்ரோலே தான். இப்ப நான் எடுக்கிறேன் பாருங்க, பெட்ரோலே தான். இதை வடிச்சிங்கன்னா இங்க பாருங்க, பலாப்பழம் நீங்க பழத்தை விற்கிறீங்க. ஒரு பழம் 50 ரூபாய்க்கு விற்கிறத விட 500 ரூபாயா மாத்திடலாம். எவ்வளோங்க? 500 ரூபாயா மாத்திடலாம். இதை எடுத்து ஒரு அமுத கரைசல் இருக்குங்களே, சாணம் கோமியம் சக்கரை போட்டு வடிக்கிறோம்ல, அதுக்குள்ள ஒரு 2 லிட்டர் ஊற்றினா போதும், ஈயம் ரெடி. உள்ள தண்ணி இருக்குங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டீங்க. ஆமாம்மா, ஃபர்ஸ்ட் ஈயம் ஊற்றணும். ஒரு முறை ஊற்றினா போதும், லைஃபுக்கு. அடுத்தது பண்ணுறதுல இதுல இருந்தே ஒரு இனி எதுவுமே வேண்டாங்க. இது 1 லிட்டர் எடுத்து போனீங்கன்னா தீர்ந்தது. நீங்கள் ட்ரம்ல ஊற்றுனீங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ இதில் வடிச்சிட்டே இருக்கலாம், எடுத்துகிட்டே இருக்கலாங்க. நீ எடுத்தீங்கன்னா இந்த பழம் அப்படியே கீழே போகும், தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும், பழத்தை போட்டால் போதும். இப்போ இதுக்கு ஒரு துணியை போடுறாங்க, தண்ணி தான். அதாவது பெர்மெண்டேஷன். இது வந்து எப்படி பால் தயிரா மாறுதோ அந்த பெர்மெண்டேஷன் தான். இந்த இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அறுவடையிலேருந்து 2 மரம் சேர்ந்து 1/2 டன் தாராளமாக எடுக்கலாம். வாங்க, விவசாயிகிட்ட 3 விஷயம் இருக்கணுங்க. 1 உரம், களை கட்டுப்பாடு, இன்னொன்று செய் நிறுத்தி. அதாவது செய் நிறுத்தின்னு என்ன, இதை செஞ்ச பின்னாடி இது செய்யணுங்கிற ஒரு வரைமுறை இருக்கணுங்களே, டைம் டேபிள்ங்கிற மாதிரி ப்ரோக்ராம். அதில் வந்து இப்போ பாருங்க, இப்போ இது வந்து பசுந்தாள் உரத்துக்காக தட்டைப்பயிரை வச்சுங்க, விதைச்சு இப்போ காய் விட்டுருச்சு இல்லைங்களா. வாங்க, இப்போ இதை மடக்கி உழுதுறோம். அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தட்டு செடியாக முளைச்சிடும். இந்த விதையை முளைக்கும். இந்த விதையே அடுத்த பயிர் சுழற்சிக்கு ஆகிடும். இது சும்மா இருக்கிற வரைக்கும் அப்படியே திருப்பி விதைக்கிற போது என்ன ஆகுதுங்கன்னா, இப்போ இது வெட்டால் விட்டு ஓட்டிடுறேங்க. இது அடுத்து தண்ணி பாய்ச்சல் இல்லைங்களா, எதுவும் கிடையாதுங்க. மழை இல்லை, ட்ரிப் போட்டுருக்குதுங்க. இப்போ தான் இழுத்துட்டோம், இப்போ ஓட்டுறக்காக. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, அடுத்து மடக்கி விழுகிற போது காட்டுக்கு வந்து, அதாவது சூரிய ஒளி படாமல் மூடி வச்சிருக்கோங்க பூமியை. அப்போ தான் நுண்ணுயிர் பெருக்கம் இருந்துகிட்டே இருக்கும். களை வந்து நம்மளுக்கு எதிரி கிடையாதுங்க. களையை நாம் ஆளுமையில் தான் கண்ட்ரோல் பண்ணணும். கலைன்னா எப்படிங்க, அது மேனேஜ்மெண்ட். கலை வந்து சாபம் இல்லை, வரம். ஆனால் அது நாம் செயல்முறையில் இது பண்ணணும். இது மடக்கி உழுதிங்கன்னா இந்த தட்டைக்காய் இருக்கு பாருங்க, இது அப்படியே பயிராக மாறிடும். உளுந்து 10 நாளில் செடியை முளைச்சிடும். அடுத்த ட்ரிப்பும் ஃபுல்லாக வந்துடும். மற்ற தேவையில்லாத இது நம்ம நிப்பாட்டிடுறாங்க. இப்போ பாருங்க, இது அத்தி மரங்க. எங்கிட்ட எல்லா ஜாதி கனி வகைகளும் இருக்குது. நீங்கள் எதை ஆப்பிள் செடி சொன்னாலும் இருக்குது. இப்போ எல்லாம் இதுவும். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, இயற்கையாக கொடுக்குற காய்கனியை நம்ம சாப்பிடணும் இல்லைங்களா. கண்டிப்பாக. இப்போ இந்த மஞ்சள் செடி, இந்த அத்தி பழுக்குதுங்களா, பழுக்கும், அதெல்லாம் பழுக்குங்க. சரி, இங்கே வாங்க. இயற்கை தோட்டம் அப்படின்னா குளவி இருக்கணும், தேனி இருக்கணும், அடுத்து அதாவது நீங்கள் தோட்டத்துக்குள்ளே காலையில் ஒரு 7 to 8 அந்த சூரிய ஒளி காலையில் கிழக்கிலிருந்து விழுகுது இல்லை, மேற்கிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வலை பின்னி கிடக்கணும். காடு பூரா பின்னி கிடந்ததுன்னா அது இயற்கை விவசாயம். எனக்கெல்லாம் இயற்கை விவசாய தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அது எவ்வளோ %ங்கிறத நான் புள்ளிவிவரமாக சொல்லிடுவேன். காரணம் என்ன, மண்ணை ஒரு பிடி எடுத்து முகர்ந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். மண் வந்து குப்பையில் என்ன மனம் வருதோ அந்த அளவுக்கு, மக்கின குப்பையில் என்ன மனம் வருதோ அது மண்ணில் வரணும். 2வது பாருங்க, இங்கே தேனி இருக்குது பாருங்க, பாட்டு விட்டிங்களா, வாங்க.
இந்த பாருங்க இந்த தேனி இங்கேயே தேனி இருக்கு. தேனி அது பாட்டுக்கு ஒரு பானை இருந்துன்னா அது பாட்டுக்கு அடுக்கு தேனி வந்தாச்சு, அதுவா வந்துருச்சு. நம்ம அதே மாதிரி பாம்பு இருக்கணும். சார பாம்பெல்லாம் இருந்ததுன்னா தினம் 3 இருந்து 5 அடியை பிடிக்கும். பாம்பெல்லாம் எதிரி கிடையாது. ஊர்வனை, பரப்பனை, இப்போ பறவைகளை ஈர்க்கறதுக்கான மரங்கள் இருக்கணும். சரி, மற்ற இதெல்லாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு பழம், கொய்யாப்பழம் வந்ததுன்னா கிளி வரும். ஒவ்வொன்றும் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனோட வேலையை செஞ்சுட்டு போகும். இயற்கை வந்து தான் நம்மளை காக்குதே தவிர நாம் இயற்கையை காத்ததா இல்லை. இயற்கை அழிக்கிற வேலை தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இப்போ சீசன் இல்லைங்க. இப்போ சீசனுக்கு பார்த்தீங்கன்னா பழம் ஃபுல்லாக இருக்கும். நாம் பறிச்சது போக, ஆள் பறிச்சது போக, விற்றது போக மிச்சம் இருக்கிறதுக்கு மரங்க இதுதான் பறவைகள் சாப்பிடும். அணில் ஒவ்வொன்றும் இருக்குங்க. இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இருந்து எல்லா ஜாதி இனங்களும் இருக்கும். நெல்லிக்காய் சீசன் நெல்லிக்காய் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தேவை. ஒரு விவசாயிக்கு வந்து நுண்ணூட்டம் கிடைக்கணும்னா பேரூட்டம் மட்டும் உணவை மட்டுமே வெந்ததை தின்னு விதி வந்தா சாகிறது இல்லை. நாம உயிரினத்தை விட மோசமா இருக்கோம், விலங்கினத்தை விட மோசமா இருக்கோம். விலங்கினம் எதையும் செத்ததை திங்கிறது இல்லை, உயிரோடு இருக்கிறது தான் பிடிச்சு சாப்பிடுது. கனியா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், உயிரோடு இருக்கு. ஆனா நாம விசில வச்சு 3 விசில் அடிச்ச பின்னாடி அது ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷர் குக்கர்னா 130 டிகிரி ஹீட் ஆகுது. தண்ணியினுடைய நிலை 100 டிகிரி ஹீட் ஆகிறது. கொதிநிலை 130 டிகிரி ஹீட் ஆனால் தான் அந்த வெயிட் தூக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா தண்ணி அமிலமாக மாறுது. இந்த அமிலம் தான் உங்களுக்கு செரியூட்டம் இல்லாமல், ஜீரண சக்தி இல்லாமல் இறைப்பையை சோம்பி ஆக்குது. அப்போ நீங்கள் உமிழ்நீர் சுரக்கணும்னா வெத்தலை பாக்கு போட்டிருந்தாங்க. அப்போ சாப்பிட்ட பின்னாடி தாம்பூலம் தரிக்கிறதுங்கிறதே அதுக்கு தான். அந்த உமிழ்நீர் சுரக்கிறதுக்காக தான் சுண்ணாம்பு, அந்த துவர்ப்பு, கால்சியம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக பண்ணாங்க. இப்போ அந்த பழக்கத்தையும் நான் விட்டாச்சு. ஏன்னா நாகரிகம்ங்கிற போர்வையில் எல்லாத்தையும் விட்டாச்சு. இல்லை, அந்த வெத்தலை கூட வந்து புகையிலை போட்டு பழக்கி விட்டாங்க. புகையிலை அது போதை பொருளுங்க. வெறும் வெத்தலை மட்டும் போட்டோன்னா அந்த எச்சை வந்து நம்ம முழுங்கிடலாம். வந்துருச்சு. இல்லை, அதுதான் அந்த எச்சையை துப்பியே தீரணும். அப்போ என்னாச்சுன்னா இப்போ நாம் வந்து என்ன பண்ணணும்னா டிவியில் என்ன பண்ணுதோ அதை தான் நாம் இது பண்ணுறோம். அதுதான் பெருசுன்னு நினைக்கிறோம். அதுதான் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் சில விஷயங்களை வந்து அந்த ஒரு விஷயம் ஆரோக்கியமா அப்படின்னு பார்த்ததுன்னா குளிர்ந்த நீரில் தான் சாப்பிடணும், குளிர்ந்த நீர் தான் குடிக்கணும். ஏன் வெந்நீர் குடிக்கிறோம் அப்படின்னா கிளைமேட் நேற்று மழையில் நினைச்சிட்டோம் குடிக்கிறோம், அது ஒரு நாளைக்கு ரைட். ஆனால் வாழ்நாள் பூரா வெந்நீர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இதே கிடைக்காது. எது மினரல்ஸுங்கிறது எதுவுமே உள்ளே வராது. அப்போ நாம் என்ன பண்ணோம்னா பசுந்தலைகளையும் சாப்பிடணும். பசுந்தலைனா எதை சாப்பிட்லாம் யோசிச்சு பாருங்கள். மணத்தக்காளி, நீங்கள் போகிற போது தோட்டத்தில் எந்த கீரை இருக்கோ பொறுங்கி சாப்பிட்லாம். எல்லா கீரையும் விஷம் கிடையாது. அதுக்காக பாத்தினியாவை பிடிக்கி சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் முகர்ந்து பார்த்தீங்கன்னாவே அது தெரிஞ்சிடும். அந்த கீரைகளெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி பச்சையாக ஏதாவது சாப்பிடணும். நீங்கள் கொய்யாப்பழம் இருக்குது, எதாக இருந்தாலுமே அந்த பழுக்கறக்கு கொஞ்சம் அரைக்காயாக இருக்கிற போது சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட். பழுத்தோடனே அதில் இனிப்பு தான் இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு ஆகாதுங்குவாங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் இதாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நடங்க, களையே வரலன்னு வைங்க, அப்புறம் பயிர் எப்படி வரும்? கண்டிப்பாக. இது இன்னொரு விஷயம் சொல்றாங்கல்லங்க, அந்த நிலம் வந்து எந்த கலை அதிகமா வளரக்கு இடம் கொடுக்குதோ அந்த சத்தை வந்து உருவாக்கிறதுக்கான முயற்சி. அப்படி ரைட். இப்போ பாருங்க, இப்போ இந்த தென்னை இருக்குல்ல, இப்போ தென்னை மரம் இயற்கை விவசாயத்தில் ஏன் கிராப் பிடிக்காது பாருங்க. இதில் பாருங்க, இந்த சுத்தளவு பாருங்க, கொலைகளை பாருங்க. ரசாயன விவசாயத்தில் இது மாதிரி வராதுங்க. கண்டிப்பாக பாருங்க, இந்த பக்கம் வந்து பாருங்க. ஒரு கொலைக்கு 20ங்கிறது சர்வசாதாரணமாக இருக்கும். ஒரு கொலைக்கு 20ங்கிறது இப்போ வெட்டிட்டாங்க. இப்போ இந்த டைப் ஆகிற போதே வெட்டிடுறாங்க. இளநிக்கு இப்போ 42 ரூபாய்க்கு போகுதுங்க. இந்த வாரம் போட்டது 42 ரூபா ஒரு இளநி. அதான் இயற்கை விவசாயத்துக்குன்னு இல்லைங்க, செயற்கை விவசாயத்துக்காரருக்கும் அதே தான் ரேட்டு போகுது. இங்கேயே நம்ம தோட்டத்துலேயே எடுத்துக்கிறாங்க. ஓ, இளநி இது வந்து டெல்லி போகுதுங்க, வேற நாட்டுக்கு போகுதுங்க. இப்போ மஞ்சள் ஒரு 4 ஏக்கர் பண்ணியிருக்கேங்க. இந்த வருஷம் ஏன் குறைச்சிட்டேன்னா வீடு கட்டுற வேலை இருந்துங்களா, கவனிக்க முடியுதுன்னு இப்போ ஒரு ஆளுக்கு வேலை செய்யுங்க. இங்கே ஒரு 2.5 ஏக்கர் மஞ்சள் இருக்குங்க, அங்கே ஒரு 1.5 ஏக்கர் இருக்குங்க. மொத்தம் நம்மளுக்கு நிலம் வந்து ஒரு 13.5 ஏக்கர் இருக்குங்க. 13 ஏக்கர் ஆமாங்க, வெவ்வேறு இடத்துல. இங்கே ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க, அந்த வீடு இருக்கிற இடத்துல 1.5 ஏக்கர், அப்புறம் ஒரு 1.5 ஏக்கர், அப்புறம் ஒரு 5 ஏக்கர் தனியாக இருக்குங்க. ஒவ்வொரு பயிர் ஒவ்வொன்று இருக்குது. அப்புறம் மற்றது எல்லாமே இந்த பசுந்தாள் உரம் வச்சு தான் மடக்கிருக்குறேங்க. இந்த பருவத்தில் இந்த கிராப் கரெக்ட் தானுங்க. ரசாயன விவசாயத்தில் என்ன பண்ணுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயன விவசாயத்துக்கும் இப்போ இதனுடைய பாலை அதனுடைய இதை பாருங்க. இந்த பருவத்துக்கு ஏனுங்க ஒரு இதில் 5 பிஞ்சு இருக்குங்க, 5 6 இருக்கு. அப்போ இயற்கைக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குதானே. உண்மை. ஏனுங்க ரசாயனம் போட்டால் வந்துருங்களா? ஏன்னா இந்த ட்ரிப்பு கொஞ்சம் கவனிப்பு கம்மி. சரி, என்ன காரணங்கன்னா அமுத கரைசலே விட முடியல. இந்த மாதமே இல்லை, இந்த மாதம் தான் விட்டுருக்கணும், விட முடியல. இருந்தாலும் ஓரளவுக்கு இருக்குங்க. உள்ள நீங்கள் இறங்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செடி இருக்கும். இல்லை, மேல இருந்து பார்க்குற போது தான் இனிமேல் இன்னும் வளர்ச்சி இருக்குல்லங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு
80 நாள் இருக்கு. இங்கே வைகாசி 20 போட்டதுங்க. 3 மாதம் முடிஞ்சிருக்குது. 3 மாதம் முடிஞ்சிருக்கு. இப்போ ஒரு களை எடுக்கணும், களை எடுத்து பார் போதணுங்க. பார் போதும் போது கொஞ்சம் புண்ணாக்கு ஐட்டம் கொடுத்தோம்னா, வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுத்தோம்னா கொஞ்சம் டக்குன்னு வளர்ச்சி செடி இதாகும். வளர்ச்சி வந்து நம்ம வேலையை இல்லைங்க, அது உங்களுக்கு ஜிக்ஜாக் வகையில் இருக்கிற இந்த பிள்ளை வேண்டாங்க. இதை விட்டு கரெக்டாக ஜிக்ஜாக்கில் 40க்கு 40 வந்துருங்க. அதாவது இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை 40, இப்படி 25 இருக்குங்க. அது சரியாயிடும். இப்போ ஏக்கருக்கு அதாவது 48 பிள்ளை தான் ஒரு ஏக்கருக்கு வச்சிருக்கேன் டோட்டலாகவே. அதெல்லாம் 70 போட்டிங்கன்னா மட்டும்தான் இருக்கும். இது என்ன மரங்க? இது நாவல் மரங்க. நாவல். இது வந்து இழுப்ப மரங்க. அந்த பக்கம் இருக்கிறது சந்தன மரங்க. அது வேங்க மரங்க. எங்கிட்ட இல்லாத மரமே இல்லைங்க. நீங்க எந்த மரத்தை கேட்டீங்கன்னாலும் அது இது எல்லாமே நம்ம பயிர் பண்ணணுதான். ஆமா, நினைவு பண்ணதுதான். இது பாருங்க, இது பெருநாவலுங்க. இது அரிதுங்க இந்த மரம். எனக்கு விதை விழுந்திருக்கு. இது பூராமே சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த விதையை எடுத்து அரைச்சு பாருங்க. கலாப்பழம் இருக்கு, வாங்க சாப்பிடலாம் வாங்க. இந்த பழம் சாப்பிடுங்க, வைட்டமின் சி அதிகமாக இருக்கும். காட்டு திராட்சை, கலாப்பழம், காட்டு திராட்சைன்னு சொல்லுவாங்க. வாங்க வாங்க, இங்க பாருங்க. இது ஏன் வேற விதமா பிக்கணும்? இங்க வாங்க, நான் காட்டுறேன். இப்படி பிச்சிங்கன்னா பால் வரும். இப்படி பிச்சா பால் வரும். இங்க பாருங்க, இப்படி பிச்சிட்டிங்கன்னா பால் வராது. இப்படி பிச்சிட்டிங்கன்னா பால் வராது. எவ்வளவு நாள் வேணாலும் வச்சிருக்கலாம். இங்க வாங்க. பாலோட சாப்பிடலாம். இங்க பாருங்க என்ன இங்க பாருங்க. இப்படி பிக்கணும். இப்படி பிச்சிட்டிங்கன்னா பால் வராது. எவ்வளவு நாள் வேணா வச்சிருக்கலாம். மாசக்கணக்கா வச்சிருக்கலாம். இந்த பழம் பழுத்தா உழுகாது. பறவையோ மிருகங்களோ சாப்பிட்டு மனுஷனோ சாப்பிட்டா தான் போகுமே தவிர அதான் விழுகாது. வைட்டமின் சி அதிகமாக உள்ள பழங்க. பறவைகள் சாப்பிட்டா அது வந்து முளைக்குங்க, மனுஷன் சாப்பிட்டா முளைக்காது. இதை பாருங்கண்ணே, இதுதான் வேப்பெண்ணெய் இருக்குல்ல, அதை விட இது புனிதமான எண்ணெய். இழுப்ப எண்ணெய். இதை போய் கொட்டையை ஆட்டி, இந்த விதையை ஆட்டி எடுத்து ராகி வடை சுட்டு 3 அடசல், முதல் அடசல் எடுத்து பக்குவமாக வச்சிடலாம். நல்லா கருக விட்டு ராகி வடை மட்டும். சரியான கசப்பாக இருக்கும். ஆனால் உடம்பு வலி எந்த வலியாக இருந்தாலும் இதை சாப்பிட்டோன்னா டக்குன்னு ரெடி ஆயிடும். அப்படியெல்லாம் இல்லைங்கண்ணே. பழுத்து 20 நாள் ஆனது இனிக்கும். இப்போ தான் பழுத்து இருக்கிறது புளிக்கும். அது உங்களை மிரட்டுறதுக்காக நான் சொன்னது. சில விஷயங்களை கலந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏனுங்க இப்போ வந்து இது யானை வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வேலை. ஆமாங்க, இது யானை வராமல் இருக்கிறது தான் அகலியும் தொங்கு கம்பி, சரி, ரோப் இதெல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வர்றது இல்லைங்க. இதுக்கு வந்து இதுக்கு வெளியே மின்சாரம் நாங்கள் பேட்டரியில இருந்தா வருதுங்க. சரி, சோலார் தான். நிறைய ஜாதி இருக்குன்னு சொல்லட்டுமா? நாவல், அத்தி, இலந்தை, ஒவ்வொரு ஜாதியிலையும் பெரிய அத்தி சின்னத்தி இருக்கும். நாவலில் வந்து ஒரு 4 ரகம் இருக்குது. சிறு நாவல், நாவல், ஜம்பு நாவல், பெருநாவல். அதே மாதிரி ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு தேசிய விருது வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அரலூசு, அரவேக்காடு, பைத்தியக்காரன், அப்புறம் சைகை அங்கே சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு மேரேஜ் வீட்டுக்கெல்லாம் போனேன்னா நான் போய் எங்கே உட்காரனோ உட்கார்ந்த உடனே அந்த காக்கா கூட்டம் மாதிரி கலைஞ்சு போயிடுவாங்க. என்ன காரணம்னா அந்த ஆள் முடவாடி அவன் பேசுனதே பேசுவான், எனக்கு போலான்னு போயிடுவாங்க. ஒரு புது வீட்டுக்கெல்லாம் போனோம்னா நாமளே தனியாக தான் உட்காரணும். இல்லை, எனக்கு அந்த அதெல்லாம் இருந்தது. ஆனால் என்னென்னா நீங்களாம் வந்து இங்கே சாப்பிடுவீங்களா? அப்புறம் கேலி கூத்து இதெல்லாம் இருக்கும். அவங்க தான் அதிக மெஜாரிட்டி இருக்கும், நாம் சிறுபான்மையாக தான் இருப்போம். அதனால நான் நிறைய இதுகளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா முன்னுக்கு போகிறது இல்லைன்னா பின்னுக்கு போயிடுறது. அவ்வளோதான், தவிர்க்கிறதுக்கு பார்க்குறது. அப்புறம் அட்வைஸை வந்து நானாக போய் பண்ணுறதில்லை, கேட்டால் மட்டும் சொல்கிற அளவுக்கு வந்த பின்னாடி தனி மரியாதை வந்துருச்சு. சபை அறிந்து பேசு, இடம் அறிந்து பேசு, என்னங்க பொருள் புரிந்து பேசு, இந்த 3ஐயும் நம்ம கையாளணுங்க. அதில் நம்ம பேசுகிறதுல உட்கருத்தும் இருக்கணும், பொருளும் இருக்கணும். அதை கரெக்டாக சொன்னோம்னா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும். ஏனுங்க, இப்போ ஒரு விவசாயி ரசாயனத்தை பயன்படுத்துகிறார் அப்படின்னா இந்த 5 விதமான கொல்லிகளை பயன்படுத்துகிறோம். ரசாயனம், பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் பயன்படுத்தினோடனே நாம் சுவாசிக்கிறது அதிகமாக. இப்போ கோயம்புத்தூரில் எடுத்துக்கங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, எந்த ஹாஸ்பிட்டல் கேஎம்சியோ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, கிராமப்புறத்துக்காரர் தான், விவசாயி தான் அங்கே படுத்திருக்கான். சிட்டி பீப்புள் இல்லை. இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அவன் தான் வல்லாரையே தாங்க. வல்லாரையில 5 ரகம் இருக்குதுங்க. இல்ல 5 குடும்பம் இருக்கு. இதுல 5 குடும்பத்திலேயே வல்லாரை குடும்பத்திலேயே 5 ரகம் இருக்குங்கிறாங்க. இது ஒரு குடும்பம். இன்னொன்னு ஊதா கலர்லயும் ஒண்ணு இருக்குங்க, மலந்தேனி. கிட்ட போய் கலெக்ட் பண்ணிடாதீங்க. இல்ல 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 இல்ல, மலந்தேனியே வந்து இங்க கட்டுதுன்னா தட்டாமுட்டம். இது என்னமா மலந்தேனி இவ்வளவு பக்கமெல்லாம் கட்டாதுமா, அதுக்கும் தெரியுதுமா தோட்டம்.
இல்லைங்க இது மலந்தேனுங்கிறீங்களா? ஆமாங்க, பார்த்தா தெரியுங்களா, பெருசு பெருசா இருக்கு. இதுல மலந்தேனில் நிறைய ரகம் இருக்குமா? இது மலந்தேனில சிறுசு. சிறுசு. ஓ மலந்தேனில் சிறுசு. ஆ. இப்போ அடுக்கு தேனீங்கிறதே அது புத்துல இன்னொன்னுங்க. கட்டுறதுக்கும் அது மஞ்சள் வந்து கலர் இருக்கும். கதண்டு. இதுல கட்டுறது இந்த கலர் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரூட்ஸும் கூட இருக்கு. போய் புஷ்டு வருதுன்னா புஷ்டுவாங்க. ஸ்டார் பழம் அதெல்லாம் நம்ம கிட்ட தான் ஒருத்தர் இருக்குதுங்களா? அது நிறைய ரகம் இருக்கு. இது அவகாடாங்க. அவகாடான்னா என்னன்னு தெரியுங்களா? அது வெண்ணெய் பழம். இது மலையன் ஆப்பிளுங்க. பழம் இருந்தது, சீசன் முடிஞ்சது. மலையன் ஆப்பிள். நெல்லி அங்கே இருக்கு. பிஎஸ்ஆர் ஒன்று. இது லோக்கல் நெல்லி, ஃபாரஸ்ட் நெல்லி. விதை போட்டு வந்தாங்க. இல்லை ஆனா அந்த செடிங்கண்ணா? விதை போட்டு ஒட்டு நான் பெருசாக பயன்படுத்துறது. அந்த செடிங்க மலையன் ஆப்பிளுங்க. மலையன் ஆப்பிள். நல்லா இவ்வளோ பெரிய பழங்க. ரெட் கலரா 2 விதை 3 விதை இருக்கு. அட்டாசமான டேஸ்ட்டுங்க. சும்மா தெனமா மாதிரி இருக்கும். எவ்வளவு நாள்ல காய்ப்பு கொடுக்குறது? இல்லை இப்போதான் வந்திருக்கேன். இந்த வருஷம் தான் காய் பிடிச்சிருக்கு. இப்போ சுவாசிக்காம எத்தனை நிமிஷம் இருக்க முடியும்? ஒரு சொல்லுங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம், 2 நிமிஷம். தண்ணீர் இருந்தாமலே எத்தனை மணி நேரம் இருக்கலாம்? பல மணி நேரம் இருக்கு. பல மணி நேரம் இருக்கலாம். இப்போ சில மணி நேரம் கேள்வியிலேயே பதில் இருக்கு பாருங்க. உணவு இருந்தாமலே எத்தனை நாள் இருக்கலாம்? சில நாட்கள் இருக்கு. இப்போ இதுலயே வந்துருச்சு பாத்தீங்களா? எது முக்கியம்? காற்று, 2வது தான் தண்ணி, 3வது தான் உணவு. ஆனா 3 மணி நேரத்துக்கு ஒருவா நம்ம உட்கொண்டே இருக்கணும். எப்படி பார்த்தாலும் நம்ம சுவாசிக்கிற காத்துலயே தண்ணி இருக்குது. அது போக உணவும் இருக்கு. அதுலயே உணவும் இருக்கு. ஆனா அந்த உணவு வந்து நம்மளுக்கு அது இரைப்பைக்கு போகாது, சுவாச பைக்கு தான் போகும். இல்லைங்களா? ஆனா அதுலயும் வாழ முடியும். ஆனா முக்கியமானது காற்று தான். அடுத்து தண்ணி, அடுத்து தான் உணவு. ஆனா இந்த உணவை நஞ்சு இல்லாம கொடுக்கணுங்கிறது தான் உங்க எண்ணம். அதுதான் நம்ம எல்லாருக்கும் எண்ணம். அது கூட வந்து நம்ம குடும்பமும் அந்த ஒரு நல்ல உணவை எடுத்துக்கணும். அதுல வந்து ஒரு சுயநலம்னு கூட எடுத்துக்கலாம். இல்ல ஏன்னா நம்ம சுயநலங்கிறது விவசாயி கண்டிப்பா வேணுங்க. என்ன காரணம்னா நம்ம சமுதாயமே அடிபட்டு போனதுக்கு காரணம் வந்து இப்போ விவசாயின்னு சொல்றதுக்கு யாரும் வெக்கப்படுறான். இப்போ வெளியே சிட்டியில போய் நான் விவசாயி அப்படிங்கிறக்கே வெக்கப்படுறான். என்ன காரணம் அப்படின்னா விவசாயினா ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ளேயே வந்துருச்சு. சமுதாயம் கொடுக்கல. சமுதாயம் வந்து நீ விவசாயி, நீ பேக்வேர்டு அப்படின்னு ஒதுக்கல. ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா விவசாயம்னா ஒரு தாழ்த்தப்பட்ட தொழில். அது வந்து ஏன்னா இதுக்கு வந்து ஒரு இந்த கம்யூனிட்டி தான் செய்யணுங்கிறது இல்லை. எல்லா கம்யூனிட்டியும் செய்யுது. இது விவசாயம் அப்படின்னு அந்த உழவு தொழிலுங்கிறத வந்து பல தரப்பினர், பல சமுதாயத்தவர்களும் இணைஞ்சதுதான் ஒரு விவசாய முறையா இருந்திருக்குது. 16 தொழில் செய்யறவங்களும் இதுல அட்டாச்சுங்க. ஆமா, இணைஞ்சிருக்கிறாங்க. உழவன் அப்படிங்கிறது வந்து வேளாண்மைன்னு சொல்லுவாங்க, விவசாயங்கிறாங்க. இப்போ விவசாயம் அப்படிங்கிறது இன்னொன்னுல தாளாண்மைங்குவாங்க. இது எல்லாமே உண்மைதான். ஆனா விவசாயி வந்து ஏன் இப்போ சிறுபான்மையா, அதாவது வந்து தாழ்த்தப்பட்ட இனமா ஒதுக்குச்சு அப்படிங்கிற காரணம் என்னன்னா 4 செவற்றுக்குள்ள இதை பண்ண முடியாது. இப்போ ஒரு ரூபா கைன்ஸ் உடைச்சதுன்னா 3 பிளேடு உருவாக்க முடியும் கண்டிப்பா. ஆனா இது வந்து அப்படி கிடையாது. எல்லாத்தையும் இறைச்சிடுறோம். அப்புறமா இயற்கை தான் பாதி ஒத்துழைப்பு. இயற்கை இல்லாம நீங்க விவசாயம் செய்ய முடியாது. இயற்கை நல்ல சூரிய ஒளி தேவைப்பட்ட இடத்துல மோடமா இருந்துச்சுனாவே ஈடு குறைஞ்சிரும். சூரியகாந்தி பயிர் பண்றீங்க, கரெக்டா 10 நாள் மோடம் கட்டிருச்சு, கண்டிப்பா 50% விவசாயம் எல்லாம் போயிடும். அது இயற்கையாவே வந்துடும். இப்போ அடுத்து தேனீனும் ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. அது காரணம் என்ன? நம்ம பண்ற 5 கொல்லி: பூச்சிக்கொல்லி, புழுக்கொல்லி, பேன் கொல்லி, களைக்கொல்லி, பூஞ்சன கொல்லி. இந்த 5மே கொல்லிகளை பயன்படுத்தி தான் தேனீனும் அழிஞ்சு. தேன் பூச்சி அழிஞ்சிருச்சுனாவே அடுத்து நம்மளுக்கு உணவு கிடைக்காது. உணவு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய மனித சமுதாயமே வாழ்றதுக்கான அருகதை இல்லாம விதைங்கிறது ஒன்று உருவாகாமையே போயிடும் ஒன்று. அப்புறம் அடுத்தது இப்போ நாம் செய்யக்கூடிய இதுகளில் பார்த்தீங்கன்னா பின்பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் செய்கிறது தான் ஒரு விதை போடுறோம், சுர விதை போட்டு அரிசனிக்காய் காய்க்காது, வெண்டைக்காய் காய்க்காது. அப்போ நம்ம நல்லதை செஞ்சால் தானே நல்லது வரும். ரிப்பீட்டுங்கிறது அதுதான். ஒரு பந்தை நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசினீங்கன்னா அது 20 கிலோமீட்டர்லையாவது எடுத்து திரும்பி வருமா இல்லையா? அப்போ அது வருங்கல்ல. இப்போ உன்னை பார் அப்படிங்கிற போது உங்களை பார்க்கறத விட என்னத்தான் 3 விரல் பார்க்குது, ஒரு விரல் தான் உங்களை பார்க்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நீ தெளிவாயிரு அப்படிங்கிறது நம்ம கையே காட்டுது இல்லைங்களா? நீ அவனை சுட்டி காட்ட வேண்டாம், புறம் பேசுறத விட நீ தெளிவு பண்ணு அப்படிங்கிறது தான் அந்த இது. அப்போ இந்த செய்கைக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நாம் ஏன் இப்போ ஒன்றா சேர்றோம் அப்படின்னா, உணவுப் பொருள் வந்து சுத்தம் இல்லை, சுகாதாரமாக இல்லை, ஆரோக்கியமாக இல்லை, விவரம் விஷம் அப்படிங்கிறத விட நஞ்சு தான். நஞ்சு. இப்போது ஒரு பூச்சிக்கொல்லி கடைக்கு போய் எந்த விவசாயாவது பூச்சி கொல்லி கொடுங்கன்னு கேட்கறதில்ல, பூஞ்சனை கொல்லி கொடுன்னு கேட்கறதில்ல, களைக்கொல்லி கொடுன்னு கேட்கறதில்ல. அப்போது என்னென்னா அறியாமல் தான் நம்மளை அறுவடை பண்ணிட்டு இருக்கு. தலைவலிக்குது, எனக்கு ஒரு மருந்து கொடுங்கன்னு கேட்கறது கரெக்டு. இல்லை தைலமாக இருக்கலாம், அமிர்தாஞ்சனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அது வயிற்று வலிக்கணும். ஆனால் நம்ம விவசாயி வந்து கேட்குறது பூச்சிக்கொல்லி கொடு,
அப்படின்னு கேட்குறானுங்களா? கிடையவே கிடையாது. பூச்சி மருந்து கொடு, அப்போ அதை சாப்பிட்டு ரெடி ஆகிறக்கான இதுதான் கேட்க. அப்போ அறியாமையை தான் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை நாளும். பூச்சிக்கொல்லி கிடையும், இந்த 5 விதமான இதுவும். அந்த பெயர் பலகையே வந்துங்க அழகான ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தமிழ்ல வந்து அர்த்தங்கள் இருக்கும்போது இவங்க எப்படி இந்த வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தினாங்கிறதே ஒரு பெரிய ஒரு சூட்சமமான. இல்லை அதுக்கு காரணம் வந்து 2 விதத்தில் சொன்னால், ஒரு விதத்தில் அரசாங்கங்கிற ஒரு வண்டி ஓடணும், அந்த ஆளுமையில் இருக்கணும். அந்த ஆளுமை படுத்தணும் அப்படின்னா சில முட்டாள்களை வச்சிருக்கணும். அதில் பெர்சன்டேஜ் வேணுங்க. பெர்சன்டேஜ்னு என்னங்க? மக்கள் தொகையில் மொத்த தொகை 100%ல 55 வந்து முட்டாளாக வச்சிருக்கணும். 55% எப்படி வச்சிருக்கணுங்க? முட்டாள் ஆடு மந்தையா குறும்பி ஆடு மாதிரி. முதல்ல எந்த ஆடு போதும் அதை திருப்பினீங்கன்னா போதும், எல்லா ஆடும் எல்லாம் சேர போடும். இப்போ இதுக்கான 5 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று திருவிழா, இன்னொன்று பட்டிமன்றம், இந்த கூட்டங்கள் கூட்டுறது, அப்புறமா தெருக்கூத்து, அரசியல், இது மாதிரி சினிமா, டிவி, இது எல்லாமே வந்து எதுக்காகன்னா மனுஷனை அங்கங்கேயே ஆஃப் பண்ணுறாங்க, அடுத்தது சிந்திக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு இதுதான் கேளிக்கைன்னு சொல்கிறாங்க. கேளிக்கைன்னு என்னங்க? இந்த அது இல்லாமல் வாழ முடியும், ஆனால் அதை வச்சு தான் வாழுது. இப்போ டிவி இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்குங்களா? இப்போ அரிது, கண்டிப்பாங்க அரிது. அதுலேயும் போடுற நிகழ்ச்சிகள் அனைத்துமே வந்து சுயமாக சிந்திக்க வைக்கிறதுக்காகவோ ஒரு நல்வழி காமிக்கிறதாகவோ இல்லாமல் இருக்குது. இது காரணம் என்னன்னா, ஒரு பெண் மனசுலையும் வில்லத்தனம் தான் இருக்கு. அந்த வில்லத்தனத்தை டிவியில தான் காட்ட முடியும். எதுல பாருங்க, எந்த டிவியில பாருங்க, அந்த அம்மா சுனி விற்கிறது, இந்த அம்மா தீக்கிறது, அந்த அம்மா விற்கிறது, இதையே தானே தவிர தடைகளை தாண்டி தான் போறாங்களே தவிர வாழ்க்கையை ஓட்டுறதில்லை. அப்போ இவங்க வாழ்க்கையே ஓடிடுது. எதுலிங்க? மறைமுகமே இவங்க வாழ்க்கையே கண்டிப்பாக அந்த ரூம்லேயே ஹால்லேயே முடிச்சிடுறாங்க. அப்போ அடுத்து சிந்திக்கிறதுக்கு வைக்காமல் இருக்கிறது தான் இது. அதனால தான் இப்போ நாம் என்ன சொல்கிறோங்கன்னா, இப்போ இந்த கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லுவாங்க. எங்கேயுமே கிளர்ச்சியாளருங்கிறது அரசாங்கத்துக்கோ மக்களுக்கோ கிளர்ச்சி கிடையாது. அவங்க தன்னை புதுப்பிக்கிறது தான் கிளர்ச்சி. உங்களை நீங்களே ஒரு இண்டிகேட்டர் போட்டு திருப்புறது. இந்த திருப்பம் தான் இப்போ உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. கண்டிப்பாக வேற ஒன்றுமே இல்லை. இப்போ நல்ல உணவு கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்போ விவசாயத்தை பண்ணணும். விவசாயம் பண்ணணும்னா பூச்சிகள், பூஞ்சனங்கள். ஏனுங்க, இப்போ ஒரு தேங்காய் செதறீங்க, தேங்காய் பூவா மாறுது. 3 நாள் விற்கிறது வேண்டாம், 1 நாள் ஈரப்பதமாக இருந்து வச்சிருந்தோம்னா கரும்பூசணும். கண்டிப்பா முதல்ல கெட்டு போறது தேங்காய். அதுக்கு அடுத்து பார்த்தா பால். காலையில கறந்த பால் பொழுதோட புளிச்சு போகுது. அப்போ இதையே வந்து மாசக்கணக்கில் கெடாம வச்சிருக்கிறதுக்கு என்ன தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாங்க? அதுதான் இப்போ நான் இப்போ அதை சொல்றேன் பாருங்க. இப்போ அந்த கெட்ட பூசணம் தான் நம்மளுக்கு தீமை பண்றது. இதே மோர்ல கொதிக்க வைக்கிறோம் பால் கொதிச்சா தானே பொங்கி வருது, கொதிக்கிற கண்டிஷன்ல தான் பொங்கி வருது. அப்போ அதை இறக்கி வைக்கிறோம், ஆறுனொடனே பெரைன்ட்டு அதை அதுக்கு என்ன சொல்கிறீங்க, பெரை போடுறோம், ஏதோ ஒன்று போடுறோம். அப்போ போட்டோடனே பாக்டீரியா உள்ளே ஆக்ட் ஆகுது. காலையிலக்குள்ளே தயிர் ஆயிடுது. சிலுப்புனீங்கன்னா பால், தயிர், வெண்ணெய் எல்லாமே ஆகிப்போச்சு. அப்போ மோர், வெண்ணெய் எடுத்துடணும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? பாக்டீரியா தான் அதை டெவலப் பண்ணுது. அதை மாற்று ஒரு நிலையில இருந்து இன்னொரு, அது சூடோமோனாஸ் ஃப்ளோரஸ்ங்கிறது தான் அந்த பாக்டீரியா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாம நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை கண்டுபிடிக்கிறோம், அதை வந்து வழிமுறைப்படுத்துகிறோம். இவ்வளோதான். இயற்கை விவசாயத்தில் 2-3 விஷயங்கள் நம்ம உள்வாங்கணுங்க. ஒன்று, வெளியிருந்து கொண்டு வர்றதுகளை ரொம்ப குறைக்கணும். ரொம்பனா 0 பாயிண்ட் கொண்டு போகிறது ரொம்ப அரிது, குறைக்கணும். 2வது, நம்ம உற்பத்தி பண்ண பொருளை விற்கணும், அது மார்க்கெட்டிங் பண்ணணும். இது 2ம் ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பைக்குக்கு அந்த செயின் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கண்ணியும் ஒவ்வொரு இது சந்தைப்படுத்துதல், உற்பத்தி, விதை. இப்போ முக்கியமாக மண் தான் ஃபஸ்ட்டு வரும், 2வது தான் தண்ணி வருது, அப்புறம் தான் உளவியலில் வருதுங்க. ஆனால் விதைங்கிறது ரொம்ப அரிது. இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் விதை கிடைக்குதா அப்படின்னா ஒரு 50% தான் கிடைக்குது. அதை விட குறைவு தானே 50%. அதுலேயுமே கலப்படமாகுது. இப்போ கதிலின்னு ஒரு வாழை போட்டிங்கன்னா இப்போ அது நாட்டு கிடையாது, அது செயற்கை திசுகல்ச்சரில் கொடுத்து அதனுடைய ஜீனை மாற்றிட்டாங்க, உருவாக்குன்றாங்க தான் இப்போ பழக்கத்துக்கு வந்து. இப்போ நீங்கள் பால்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் குடிக்கிறது பால் இல்லை, ஆரோக்கிய பாலுங்கிறது பாலே கிடையாது. வெண்பன்றி, கோவேரி கழுதை, மாடு, இந்த 3ம் சேர்ந்த ஒரு மிக்ஸ், ஒரு இயந்திரம். அதுக்கு தோலில் வேர்க்காது. நாட்டு மாட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா, இப்படி 400 அடி, இப்படி 400 அடி, இப்படி 400 அடி, அப்போ மொத்தம் எத்தனை அடி ஆகுதுங்க? ஒரு நாளைக்கு என்ன முன்னாங்க பண்ண 16 1600 அடி ஒரு ரவுண்டு 5 ஏக்கரில். ஒரு நாட்டு மாடு இப்போ நம்மளுக்கு இருக்கு, அதை மாட்டை கழுத்து கலப்பி விட்டிங்கன்னா இந்த 1600 அடியும் சுற்றி வந்துட்டு நின்று மூச்சு வாங்குமே தவிர எந்த பிரச்சனையும் இருக்காது. மூச்சு தான் வாங்கும், நிற்கும், நல்லா இதாக இருக்கும்.
இதே நீங்கள் அந்த அந்த ஹெச்எஃப் ஜெல்சி கிரெட்டன்கிறதெல்லாம் விட்டிங்கன்னா சுற்றி வந்ததுன்னா அப்படிங்கும். வெய்ய நேரத்தில் ஒரு மணிக்கு வெயில் நேரத்தில் நல்ல வெயில் ஒரு 32 டிகிரி இருக்கிற வெயிலில் அந்த மாட்டை வந்து 1 மணி நேரம் வெயிலில் கட்டிட்டு கொண்டு வந்து நல்லா குளிர்ச்சியாக தண்ணியை ஊற்றி ஒரு தாலி வச்சிங்கன்னா குடிச்ச உடனே படுத்து அப்படியே செத்து போகும். ஆனால் நம்ம நாட்டு மாடு நீங்கள் கொண்டு வந்து வெயிலே கட்டி போடுங்க 3 மணி நேரம் கொண்டு வந்து விட்டிங்கன்னா ஒரு வாய் எடுக்கும், நக்கி பார்த்துட்டு மெதுவாக தான் தண்ணி இருந்தோம். அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து இப்படி வேகமாக குடிக்கிற மாட்டுக்கு அருகம்பில்லை உள்ளே போட்டுருவாங்க, பில்லை உள்ளே போட்டுருவாங்க. அப்போ அந்த பில்லுக்கு சந்தில் தான் தண்ணி எடுக்கணும். அப்போ நிதானமாக உறிஞ்சுமாமா. நீங்களும் அப்படி தான் அக்கு நட்சத்திரம் நல்லா வெயில் காஞ்சிட்டு ஒரு வெயிட்டை செமந்துட்டு வந்து வச்சுட்டு ஒரு மூட்டையை டக்குன்னு எடுத்து குளிர்ந்து குடிச்சிங்கன்னா அட்டாக் ஆயிரும், அட்டாக் வந்துடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதயம் வந்து சூடாக இருக்கும். டக்குன்னு ஜிவ்வுன்னு போன உடனே அது சுருங்கி பிடிச்சிக்கும். எது மலிவு விலையில் விளம்பரத்தில் வருதோ அது எல்லாமே நம்மளை மலிவாக்குறதுக்காக வருது. நீங்கள் எந்த தானியம் வச்சாலும் 10 நாள் இப்போ பௌர்ணமியில் வந்து புழுத்து போகணும், பூச்சி வந்துடணும். அமாவாசையில் காய் போட்டு வச்சிங்கன்னா அடுத்து பௌர்ணமியில் புழுத்தா தான் அதை பூச்சி வந்தால் தான் அது நல்ல உணவு.